கியாமத் நாளுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய முக்கியமான அறிகுறிகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 6வது அறிகுறி, அதிசய பிராணியின் வருகை. இந்த அதிசய பிராணியோட பேரு அரபு வார்த்தையில தபத் அல் ஆர்த். இதுவே தமிழ்ல என்னன்னா பூமியின் மிருகம் அப்படின்னு அர்த்தம். இந்த பிராணி மக்கால இருக்கிற சஃபா அப்படிங்கிற மலையில இருந்து தான் வெளிப்படும் சொல்றாங்க. இது தஜ்ஜால் அப்புறம் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் மாதிரி ஆல்ரெடி பூமியில உருவாக்கப்பட்டு அடைக்கப்பட்ட ஒரு மிருகம் கிடையாது. இனிமேதான் இந்த மிருகம் உருவாக்கப்படவே போகுது. சூரியன் மேற்குல இருந்து உதிச்சதுக்கு அப்புறமா கடவுளால இந்த பிராணி பூமியில படைக்கப்படும். அதுக்கப்புறமா சஃபாங்கிற மலையில இருந்து இது வெளிவரும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட உருவ அமைப்பு பத்தி ஹதீஸ்லயும் குரான்லயும் எதுவுமே பெருசா சொல்லப்படல. இருந்தாலும் இத வெளியே வந்துருச்சு அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சில அறிகுறிகள் மட்டும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, இது மூசா நபியோட கோலையும் சுலைமான் நபியோட மோதிரத்தையும் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிராணி எதுக்காக உருவாக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறை நம்பிக்கை இருக்கிறவங்களையும் இறை நம்பிக்கை இல்லாதவங்களையும் வேறுபடுத்தி காட்டுறதுக்காக தான் இந்த பிராணி உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சூரியன் மேற்குல இருந்து உதயமாகறதுக்கு முன்னாடி இறைவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தவங்களையும் இறைவன் மேல நம்பிக்கை வைக்காதவங்களையும் வேறுபடுத்தி காட்டும் இது. அது எப்படின்னா, மூசா நபியோட கோலை வச்சு இறை நம்பிக்கை இருக்கவங்களோட நெத்தியில ஒரு பிரகாசமான குறியையும், சுலைமான் நபியோட மோதிரத்தை வச்சு இறை நம்பிக்கை இல்லாதவங்களோட மூக்குல இல்லாட்டி கழுத்துல, இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு பகுதியில ஒரு கருமையான முத்திரையையும் பதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான அறிகுறி என்னன்னா, இந்த மிருகத்தால மனுஷங்க கிட்ட பேச முடியும். அவ்வளவுதான். இந்த மிருகத்தை பத்தி வேற எதுவும் பெருசா சொல்லல. இந்த மாதிரி மித்தாலஜி அப்புறம் மிஸ்ட்ரி கண்டென்ட்ல நீங்க விரும்பி பாப்பீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம சேனல்ல ரெகுலரா வரும். இந்த ஆர்க்கோட நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கலாம்.